வணக்கம். தமிழக அரசியலில் புதிய திருப்பம். நான்காவது சுற்று முடிவில் தற்பொழுது திமுக படுதோல்வியை சந்திக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. எந்தெந்த கட்சி முன்னிலையில் நான்காவது சுற்றில் இருக்கிறது என்பதை நாம் நேரடியாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது 109 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. நான்காவது சுற்றில் அதிமுக 63 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 39 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 6 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. இந்திய நேஷனல் காங்கிரஸ் தற்பொழுது 5 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. பாஜக 3 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது மற்றும் சிபிஐஎம் 2 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. சிபிஐ 2 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தற்பொழுது ஒரே ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் 1 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக வெற்றி வாய்ப்பு தற்பொழுது 90% விஜய் அவர்களுக்கு 4வது சுற்றில் இருக்கிறது என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி